கண்ணெதிரே தோன்றினாள். அனிதம்மா, உள்ள போய் உன் கையால ஒரு படி அரிசி எடுத்துட்டு வா, அவருக்கு தானம் கொடுத்துடலாம். சரிப்பா. என்னது இது? காஃபி. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன்? நீங்க மட்டும் தான் காஃபி ஷாப்ல போய் காஃபி சாப்பிடுவீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க வீட்ல இருந்தப்போ டெய்லி காஃபி ஷாப் போவேன். அதே எதுக்கு இப்ப சொல்லி காட்டுறீங்க? நீ உன் வீட்ல இருந்தப்போ காஃபி ஷாப்புக்கு போனதை பத்தி யார் கேட்டா? பாயிண்ட்க்கு வந்துட்டான். நான் இப்ப காஃபி ஷாப் போனேன். அப்படின்னா நீ காஃபி ஷாப்புக்கு போனதும் தெரியாது, மணிக்கணக்கா நீ பேசிட்டு இருந்ததும் உனக்கு தெரியாது, அப்படிதானே? கோவத்துல தான் பேசுறான். அப்படி வா வழிக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு எதுவும் புரியாதுமா. எவனோ ஒருத்தன் கூட காஃபி ஷாப்ல உட்காந்து மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தியே, அதைத்தான் சொல்றேன். ஓ சார், நாம காஃபி ஷாப்ல கார்த்திக் கூட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் இப்படி பொங்குறாரா? புரியுது. அப்ப நாம கார்த்திக் கூட பேசிட்டு இருந்தத சாரால தாங்கிக்க முடியல. இது என்னங்க கொடுமையா இருக்கு? நான் காஃபி சாப்பிடுறப்ப தெரிஞ்சவங்க வந்தா அவங்க கூட பேசக்கூடாதா? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி கேளு. நல்லா வாயிலையும் வயிற்றுலையும் குத்திக்கிற மாதிரி. உங்களுக்கு தான் நான் இங்க இருக்கிறதே பிடிக்கலையே. நான் எப்ப போவேன்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன அக்கறை வந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேக்குறீங்க? அக்கறையும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ யார் கூட பேசினா எனக்கு என்ன? எங்களுக்கு வசதி இல்லைனாலும் மரியாதையான குடும்பம்னு சுத்து வட்டாரத்துல நல்ல பேர் இருக்கு. தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அருண் பொண்டாட்டி வேற யாரோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கான்னு தப்பா சொல்ல மாட்டாங்க? அதனால என் குடும்பத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். நான் உங்க பொண்டாட்டின்னு உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. இந்த லட்சணத்துல ஊர்ல உள்ளவங்களுக்கு நான் யாருன்னு எப்படி தெரியும்? அடிச்சு தூள் பண்ண மருமகளே. இதுக்கு அவன் என்னதான் பதில் சொல்றான்னு பார்க்கலாம். நம்ம கல்யாணம் திடீர் கல்யாணமா இருந்தாலும் நான் தான் உங்க பொண்டாட்டின்னு 4 பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரிசப்ஷன் மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது வெச்சமா என்ன? எதுவுமே இல்லையே. அப்புறம் எப்படி நான் யாருன்னு மத்தவங்களுக்கு தெரிய போகுது? இங்க நீ வந்த 2வது நாளே இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீதான் என் பொண்டாட்டின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் உங்க பொண்டாட்டின்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியுமா? கேளு கேளு. நம்மளே லவ் பண்ணி நம்மளுக்காகவே வீட்டை விட்டு ஓடி வந்து நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேங்கிற நினைப்பு உங்க மனசுல கொஞ்சமாவது இருக்கா? சொல்லுங்க பாக்கலாம். உன் நினைப்பு எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. நீ எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தோட மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. இதை நீ மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. அடியே மாப்பிள்ள, இன்னொருத்தன் என் கூட பேசினா உங்களுக்கு பொசசிவ் வருதல்ல? அதுதான் உங்களுக்கு ஏன் மேல இருக்க லவ். சீக்கிரம் புரிஞ்சுக்கோ. நம்ம சம்மந்தி கொடுத்த காஃபி ஷாப் ஐடியா மொக்கையா இருக்குன்னு அவரை ரொம்ப கேவலமா பேசிட்டோம். முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும். திவ்யா அந்த பையன் கார்த்திக் கூட பேசிட்டு இருந்தது அருண் மனசுல நெருப்பா எரிஞ்சிட்டு தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த பொறாமன்ற நெருப்ப வெளியில கக்கிட்டான். அப்போ திவ்யா மேல இவனுக்கும் விருப்பம் இருக்கு. அப்பா என்னங்க? நீயே போய் தானம் கொடுமா. உன் கையால நீயே கொடு. ஐயா மன்னிக்கணும், கன்னி பொண்ணுங்க தானம் பண்ணக்கூடாது, அது தெய்வ குத்தமாயிடும். வயசானவங்க பெரியவங்க இல்ல நீங்க தானம் பண்ணலாம் ஐயா. சரி கொடு. சரிப்பா.
டேய், யார் நீ? சொல்லு. டேய், யாரா நீ? எதுக்குடா எங்க அப்பாவை கொலை பண்ண வந்த? யார் நீ? சொல்லு, யார்? யாரா நீ? எதுக்குடா என்ன கொல்ல வந்த? அரிசி தானே வாங்க வந்த. யார் நீ? யாரா நீ? என்னாச்சுங்க? என்ன சத்தம்? யார் இவ? அனிதா, என்ன நடக்குது? என்ன சாட்சி? அம்மா, இவன் நம்ம ஐயாவை கத்தியால குத்த பார்த்தான். ஐயோ, யாரா நீ? எதுக்குடா இங்க வந்த? எதுக்கு இவரை கொல்ல வந்த? பிடிக்க விட. ஏய், எதுக்குடா அவரை கொல்ல வந்த? சொல்றா. 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 இல்லடா கொன்றுவேன். சொல்றா. ஏய், சொல்றா. சொல்றா. ஏய், ஏய், வண்டியடா. போடா. ஏய், வா. உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. சரியான நேரத்துல சக்தி வந்து கட்டையால அவனை அடிச்சு என்ன காப்பாத்திட்டா. ருத்ராவுக்கு பக்கபலமா இந்த பூமிநாதன் வந்துட்டானேன்னு நானும் கடுப்புல இருக்கேன். அந்த பிச்சைக்காரன் இந்த ஆளை குத்தி கொன்னுட்டு போயிருந்தா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கும். இந்த வீணா போன வேலைக்காரி வந்து காப்பாத்திட்டாளே. அவனுக்கு என்ன துணிச்சல் இருந்தா வீட்டுக்குள்ளேயே வந்து கொலை செய்ய பார்த்திருப்பான். இந்த செக்யூரிட்டி எல்லாம் என்ன பண்றாங்க? ருத்ரா, அவன் கோயிலுக்கு அரிசி தானம் வாங்க வந்திருக்கான். அதுக்கு செக்யூரிட்டி என்னமா பண்ணுவான்? அது தெரியாம அனிதாவை வேற அரிசி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். அரிசியை தானம் பண்ற நேரத்துல திடீர்னு அவன் என்ன கத்தியால குத்த வந்துட்டான். அப்பதான் சக்தி என்ன காப்பாத்தினான். நல்ல வேளை. சக்தி மட்டும் வந்து காப்பாத்தலனா அவன் உங்களை கத்தியாலேயே குத்தி இருப்பான். அதை நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பதறுது. சக்தி, அவன் என்ன கொல்ல வர்றது உனக்கு எப்படிமா தெரியும்? காய்கறி வாங்குறதுக்கு நான் வெளியே போயிட்டு இருந்தேங்க ஐயா. அப்ப அந்த ஆளு நம்ம தெருவிலேயே சுத்திட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு தான் போனேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறேன், அந்த ஆளுக்கு நீங்களும் அனிதா அம்மாவும் அரிசி தானம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்படியே புரியாம நின்னு கவனிச்சு பார்த்தா அவன் மறைச்சு வச்ச கத்தியை எடுத்தான். அப்படியே பதறி போய் காய்கறி பைய அங்கேயே போட்டுட்டு பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து அடிச்சங்க ஐயா. உனக்கு எப்பவுமே முன் யோசனை ஜாஸ்தி சக்தி. அதனாலதான் அவன் கத்திய மறைச்சு வச்சிருந்ததை நீ கவனிச்சிருக்க. அந்த நேரத்துல நீ மட்டும் வரலனா இவருக்கு என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ணனை காப்பாத்திட்டா அது சந்தோஷம்தான். ஆனா நீ சொல்ற மாதிரி இவ முன் யோசனைக்காரியா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அவனை தெருவுக்குள்ள பார்த்தப்பவே நீ யாரு, எதுக்காக விஐபி ஸ்ட்ரீட்குள்ள சுத்திட்டு இருக்கன்னு கேட்டிருக்கணும். அப்படி அவ கேட்டு விசாரிச்சிருந்தானா முன்னுக்கு பின்ன ஏதாவது உளறி இருப்பான். அப்பவே அவன் தப்பான ஆளுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லியிருந்தா போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அவனை பிடிச்சு விசாரிக்க சொல்லியிருக்கலாம். போலீஸ் அவனை மாத்தி மாத்தி விசாரிக்கும் போது உண்மையை சொல்லியிருப்பான். அப்பவே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அவன் வீட்டுக்குள்ள வந்து கத்தியில குத்துற நிலைமையே வந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் இதோ இவதான் காரணம். இவளை போய் முன் யோசனைக்காரின்னு சொல்லிட்டு இருக்க. அத்தை சொல்றது சரிதான். அந்த ஆளை பார்த்தப்பவே இவன் நம்ம கிட்ட சொல்லிருக்கணும். என்ன விசாரிச்சிருக்கணும்? என்ன விசாரிச்சிருக்கணும் சொல்லுங்க. என்னதான் விஐபி தெருவா இருந்தாலும் 4 பேர் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. நார்மலா தெருவுல போறப்ப யதார்த்தமா நம்ம வீட்டை பார்த்துட்டு தான் போவாங்க. அதுக்காக அவங்களை எல்லாம் கூப்பிட்டு யாரு நீங்க, ஏன் இந்த வீட்டை பாக்குறீங்கன்னு விசாரிக்க முடியுமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இவரை காப்பாத்தின சக்திய பாராட்டுறதை விட்டுட்டு அவளையே தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இனிமே சக்தி மனசு நோகிற மாதிரி பேசாதீங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, கொஞ்சம் அரவணைச்சு போங்க.
சிவா, அவனை துரத்திட்டு போனியே, என்னாச்சு? அவனை எப்படியாவது பிடிச்சிடலாம்னு நினைச்சேன், ஆனா தப்பிச்சான். ஏங்க, ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்ல ருத்ரா. அப்புறம் எதுக்காக ஒருத்தன் உங்களை கொல்ல வரணும்? அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்காம யாரோ சில பேர் ஆளை வச்சு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் ருத்ரா. சரி வாங்க, உள்ள போலாம். வாணி, மா, டிஃபன் ரெடி ஆச்சா இல்லையா? ஒரு நிமிஷம் இருடா, வரேன். அருண், இந்தாடா முதல்ல காஃபியை குடி. டிஃபன் இல்லையா? முதல்ல இந்த காஃபியை குடுறா. கொஞ்ச நேரத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். நீ தான் இப்ப வேலையை விட்டுட்டல, வீட்ல தானே இருக்க போற. ஓ, அப்ப நான் வேலைக்கு போனாதான் நீ டிஃபன் ரெடி பண்ணுவ, இல்லனா உன் சௌரியத்துக்கு பண்ணுவ, அப்படிதானே? கோச்சுக்காதடா. வேலைக்கு போய்கிட்டு இருக்கப்ப பறந்துகிட்டு போவ. இப்ப ஃப்ரீயா தானே இருக்க, அதான் பொறுமையா சாப்பிடுவேன்னு சொன்னேன். திவ்யா, யார் தம்பி நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் திவ்யாவோட கிளாஸ்மேட் ஆண்டி. ரீசெண்டா திவ்யாவை பெட்ரோல் பங்க்ல மீட் பண்ணேன். வீட்டுக்கு வர சொல்லி லொகேஷன் ஷேர் பண்ணியிருந்தா, அதான் பார்த்துட்டு போலான்னு ஓ, வந்தேன். வாங்க தம்பி. ஆ, உட்காருங்க. ஹலோ சார். திவ்யா, திவ்யா, இதோ வரேன் அத்தை. ஹே கார்த்திக், வாட் a சர்ப்ரைஸ். ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்து நிக்கிற. இந்த வழியா வந்தேன். எனக்கும் ஆபீஸ் போறதுக்கு 1 hour டைம் இருக்கு. அதான் உன் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அத்தை, இவர் என்னோட கிளாஸ்மேட், பேரு கார்த்திக். HCL ல ஒர்க் பண்றான். அப்படியா? எவ்வளவுப்பா சம்பளம்? என்ன பிடிச்சது போக 1.5 லட்சம் ஒரு ஆண்டி. ஐயோ, 1.5 லட்சமா? அப்படியா? ம், கார்த்திக், இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஆ, ஹலோ சார், ஐ எம் கார்த்திக். இட்ஸ் ஓகே சார். சில பேருக்கு பார்த்ததும் பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அப்படிதான் சாருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். புது ஆளுங்களை பார்த்தா அவன் கொஞ்சம் கூச்சப்படுவான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல ஆண்டி. கொஞ்சம் இருங்க, ஆ. நான் போய் உங்களுக்கு போன்விட்டா எடுத்துட்டு வரேன். வேண்டாம் ஆண்டி, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. அதான் வீடு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வரேன். நான் கிளம்புறேன். அப்ப வரேன் திவ்யா. ஓகே கார்த்திக், நானும் அப்படியே வேலைக்கு போக வேண்டியதான். அப்படின்னா தம்பி கூடவே பைக்ல போ. ஆ, அப்படியே போற வழியில பங்க்ல இறங்கிக்கோ. ஆமாம்ல. நீ வா திவ்யா, நான் டிராப் பண்றேன். ஆ, இல்ல கார்த்திக், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். என்ன திவ்யா நீ? ம்? கூட படிச்ச பையன், ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிறீங்க, பேசிட்டே போவீங்கன்னு சொன்னா ஆட்டோல போறேன்னு சொல்ற. தம்பி கூட போமா. ஓகே ஆண்டி, நான் வரேன். பாய் சார், வா போலாம். ம், வரேன் அத்தை. ஆ. மா, போய் டிஃபன் ரெடி பண்ணுமா. திவ்யா, நீ யார் கூட பைக்ல போறாங்க?
சக்தி, இப்பதான் வேலைக்கு போன, அதுக்குள்ள திரும்ப வந்துட்ட? போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேம்மா, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரிம்மா, திவ்யா அண்ணி யார் கூடயோ பைக்ல போறாங்களே, யாருமா அது? அதுவா, அந்த பையன் பேரு கார்த்தி, திவ்யாவோட கிளாஸ்மேட்டா. பெரிய கம்பெனில வேலை பாக்குறானா, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமா. அம்மா, நான் என்ன கேக்குறேம்மா, நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க? எல்லாம் வேணும்னே அருணை வெறுப்பேத்த தான் இப்படி பண்ற. எப்ப பார்த்தாலும் திவ்யாவை திட்டி ஒதுக்கி வைக்கிறான்ல, அதுக்கு இதுதான் வைத்தியம். டேய், என்னடா அங்க சத்தம்? டிஃபனை வச்சுட்டு அப்புறம் நீ என்ன வெட்டிக்கதை வேணாலும் பேசிக்கோ, எனக்கு பசிக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, ஒரு 10 நிமிஷம். எல்லாமே ரெடியா தானமா இருக்கு. கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நம்ம வீட்டு மருமகளை எவன் கூட பைக்ல அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பெருமையா பேசிட்டு இருக்கு. இதுல அவன் நல்லவன் நொல்லவன் புகழ்ச்சி வேற. இதெல்லாம் ஒரு மாமியார்ச்சி. இப்ப புரியுதா? பையன் பொறாமையில எப்படி பொங்குறான் பாரு. இதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். இப்பதான் திவ்யா அவனுக்கு பொண்டாட்டினோ, அவ எனக்கு மருமகனோ உங்க அண்ணனுக்கு உரைக்குது. அம்மா, இதெல்லாம் திவ்யா அன்னைக்கு தெரியுமா? அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எப்படிம்மா இப்படியெல்லாம் யோசிக்கிற? மா, டிஃபன் ரெடியா இல்லையாமா? இருடா, கேட்ட உடனே குடுக்கணும்னா கேரளாவுக்கு போய் மாய மந்திரம் தான் கத்துட்டு வரணும். கொஞ்சம் இரு, கார்த்திக் தம்பிய பத்தி சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கல. சரி, பொறுமையா செஞ்சு நீயே சாப்பிடு. சாப்பாடு பண்றாங்களா? சாப்பாடு. சரிப்பா. இதுதான் உங்க அண்ணன். அந்த பொண்ணு திவ்யா மேல மனசு முழுக்க ஆசையை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவளை பிடிக்கலன்னு அழ வச்சுட்டே இருக்கான். அதுக்குதான் இந்த அதிர்ச்சி வைத்தியம். அம்மா, உன் மூளையே மூலம்மா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் சக்தி. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை வெளியில காட்டாம முறுக்கிக்கிட்டு திரிவாங்க. அதே சமயம் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட வேற யாராவது பேசினா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. என்னமோ அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருந்தா சரி. ஆமா, இதை ஏன் நீங்க இத்தனை நாளா பண்ணவே இல்ல? ஆரம்பத்திலே பண்ணிருக்கலாம்ல. எனக்கு தோணுனாதான் நான் பண்ணிருப்பேனே. எல்லாம் சம்பந்தியோட ஐடியா. யாரு? மணிவண்ணன் ஐயாவா? ஆமா. அவருக்கு இப்படியெல்லாம் ஐடியா பண்ண தெரியுமா? இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த கார்த்திக் தம்பி கூட சம்பந்தியோட ஏற்பாடுதான். அப்போ சம்பந்தியும் ஒண்ணு சேர்ந்துதான் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இந்த நேரத்துல யாரோ ஒருத்தன் எதுக்காக அவரை கொலை செய்ய வரணும்? நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்காக இப்படி உயிரை எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு எதிரிங்க உருவாகணும்? எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா. குழப்பமும் கண்ணீரும் தான் மிஞ்சி நிக்குது. இனிமே அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீதான் அவருக்கு பக்க துணையா இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ருத்ரா, என்னாச்சு? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு ருத்ரா, என்னாச்சுமா? எனக்கு ஒரே பதட்டமாவும் குழப்பமாவும் இருக்குங்க. என்ன ருத்ரா, எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கிற நீயே இப்படி சொல்ற? என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நாம மன ரீதியா கஷ்டத்துல இல்லாதப்ப அப்படி கஷ்டத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா அதே கஷ்டம் நமக்கு வரப்பதானே வலியும் வேதனையும் புரியுது. இப்ப நீ வேதனைப்படுற அளவுக்கு அப்படி என்னமா நடந்துச்சு?
இன்னைக்கு ஒருத்த உங்களை கத்தியால குத்த வந்தானே, அதை விடவும் வேற என்ன நடக்கணும்? அதை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்கியா ருத்ரா? அதான் எனக்கு எதுவும் ஆகல இல்லம்மா. அதை நினைச்சு சந்தோஷம் தானே படணும். இனிமே உங்களுக்கு ஆபத்து இல்ல, அது விலகி போயிடுச்சுன்னா சந்தோஷப்படலாம். அது தப்பிச்சு தானே போயிருக்கு. மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ருத்ரா, அப்படிலாம் எதுவும் வராதுமா. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. வாமா இந்து, சரியான நேரத்துல தான் வந்திருக்க. இங்க பாரு ருத்ராவ, இன்னைக்கு ஒருத்தன் என்ன கத்தியால குத்த வந்ததை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. அதுல இருந்து தான் நான் தப்பிச்சிட்டேன்ல, அந்த ஆபத்து திரும்ப வந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அப்படி வந்தா எனக்கு சந்தோஷம்தான். அந்த பயம் ருத்ராவுக்கு மட்டும் இல்லைண்ணே, எனக்கும் தான் இருக்கு. நீங்க வீட்டுக்குள்ள வந்ததும் இப்படி ஆயிடுச்சேன்னு நானும் பரிதவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கே இப்படி இருக்குன்னா ருத்ராவுக்கு எப்படி இருக்கும்? நான் பண்ண தப்புனால தானே இதெல்லாம் நடக்குது. ருத்ரா, என்ன நீ கடைசியில உன்னையே நீ குத்தம் சொல்லிக்கிற? அப்படி நீ என்னதான் தப்பு பண்ண? அன்னைக்கு நான் உங்களை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அனுப்புனப்ப என் கழுத்துல இருந்த தாலியை கழட்டி வீசினேன். அப்ப கோபத்துல நான் அப்படி பண்ணது தோஷத்துல முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நாம ஒண்ணு சேர்ந்தப்ப அந்த தாலி தோஷம்தான் ஆபத்தை உருவாக்கி உங்களை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க பாக்குதோன்னு என் மனசு. இங்க பாரு ருத்ரா, நானும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். ஆனா நீ சொல்ற மாதிரி தாலி தோஷத்தாலதான் இப்படிலாம் ஆபத்து வருதுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. ஆனா என் மனசு நம்புதீங்க. அது ஒரு குற்ற உணர்ச்சியா என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு பரிகாரம் பண்ணியே ஆகணும். அப்பதான் அது நிவர்த்தி ஆகும். ருத்ரா, என்ன பரிகாரம்னு சொல்லு, நாம வேணா அது உடனே பண்ணிரலாம். நம்ம வீட்ல கன்னியம்மன் பூஜையையும் திருமாங்கல்யம் பூஜையையும் ஒன்னா நடத்தணும். அந்த பூஜைக்கு சுமங்கலிங்களை வர வச்சு 18 வகையான மங்கள பொருட்களை கொடுத்து இவர் கையால நான் தாலி வாங்கிக்கிட்டா திருமாங்கல்ய தோஷத்தால வந்த ஆபத்து நீங்கிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நல்ல விஷயம் ருத்ரா. நீ சரினா பூஜைக்கான ஏற்பாட்டை நானே பண்ணிடுறேன். நீங்க என்னங்க சொல்றீங்க? இதுல நான் என்ன சொல்றது? உன் விருப்பம் தான் என் விருப்பமும். ருத்ரா, சொல்லுங்க. நீ பூஜைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும் போதுமா, இல்ல ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடட்டுமா? அப்படியெல்லாம் இல்ல. நீ சுமங்கலிங்களை மட்டும் கூப்பிடுங்க. அப்புறம் ஆதிராவை கூப்பிடுங்க. சரி ருத்ரா. என்ன மேடம், ஏதோ தீவிரமான யோசனையில இருக்கீங்க போல இருக்க. அடுத்ததா ஒரு பெரிய பாம் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதை பத்தி தான் ஷாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாமே மேடம். இல்ல ஷாம், எதிரியை அசராம அடிச்சாதான் அழிக்க முடியும். யோசிக்க டைம் கொடுத்தோம்னா நாம யோசிக்க டைம் இல்லாம போயிடும். நான் அதுக்கு சொல்லல மேடம். சிப் விஷயத்திலேயே யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி நம்மளை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கங்கிறத ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க அவங்க முயற்சி பண்ணாமலா இருப்பாங்க. யூ ஆர் 100% கரெக்ட் ஷாம். இது தெரிஞ்சுதானே நாம இன்விசிபிளா ப்ளே பண்றோம். அவ்வளோ சீக்கிரத்துல அவங்க நம்மள நெருங்க முடியாது. அது சரிதான் மேடம். ஆனா நெருங்கிட்டாங்கன்னா, நாம தான் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய மூவ் பயங்கரமா இருக்கும். அதுவும் போட்டின்னு வந்துட்டா ருத்ராவோட ருத்ர தாண்டவத்தை நம்மளால சமாளிக்கவே முடியாது மேடம். இப்ப அவ பழைய ருத்ரா இல்ல ஷாம். முடிவெடுக்கிறதுல தடுமாற ஆரம்பிச்சிட்டா, புலம்ப ஆரம்பிச்சிட்டா. தெளிவா இருந்திருந்தா அவ ஆபீஸ் பொறுப்பு அவ பொண்ணுகிட்ட கொடுத்திருப்பாளா? நாம தான் விடாம ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கோமே. இனி அவளால ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல மேடம், ருத்ராவை அவ்வளவு ஈஸியா நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரியாதது இல்ல. இருந்தாலும் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது தான் நமக்கு நல்லது. அலட்சியமா இருந்தா அது ஆபத்துல தான் முடியும். அதனாலதான் அவங்கள நம்மள பத்தி யோசிக்க விடாம ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கோமே. இப்பவும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம்.
சொல்லுங்க மேடம். என்ன சிவமணி, எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லாவே இருக்கேன் மேடம். ஏதோ முக்கியமான விஷயமா? ஆமா சிவமணி, ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அர்ஜென்ட்டும் கூட. சொல்லுங்க மேடம். அப்படி என்ன அர்ஜென்டான விஷயம்? சிறப்பா செஞ்சிடலாம் மேடம். நீங்க கவலையே படாதீங்க. நான் முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். சக்தி, என்ன சக்தி, என் மேல கோவமா? உங்க மேல எனக்கு என்ன சார் கோவம் இருக்க போகுது? அப்படின்னா ஏன் என்ன பார்த்ததும் பார்க்காத மாதிரி போற? சொல்லு சக்தி. நான் வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே போனதுனால உங்களை கவனிக்கல. போய் சக்தி, இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி கலகலப்பாவே இல்ல, எப்பவுமே அப்செட்டாவே இருக்க. நான் எப்பவும் போலதான் சார் இருக்கேன். இல்ல சக்தி, நமக்கு நடந்த நாடக கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஆக்டிவாவே இல்ல. உன் கழுத்துல நான் தாலி கட்டினத நீ தேவையில்லாம வேற மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களே அதை நாடக கல்யாணம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் சார் அதை மனசுல போட்டு குழப்பிக்க போறேன்? இப்ப நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் சார். ஏன்னா யார் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இனிமே எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. நீ இதை எந்த அர்த்தத்துல சொல்றேன்னு எனக்கு புரியல சக்தி. புரியாம இருக்கிறதே நல்லது சார். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சக்தி நில்லு. நீங்க எப்போ என்கிட்ட தாலியை கழட்டி வீச சொன்னீங்களோ அப்பவே என் மனசுல தேவையில்லாத ஆசைகளை தூக்கி சுமக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் அப்படியே இருக்கிறது தான் நல்லது. என்னென்ன ஏதோ தேடணும்னு சொன்னீங்க, அப்படி என்னென்ன தேடணும்? சக்தி என்கிட்ட எதையோ மறைக்கிறாடா. அன்னைக்கு ஆதிகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தப்போ சிவா தான் அவளை காப்பாத்திருக்கான். அங்க ஏதோ பெருசா நடந்திருக்கு, ஆனா அது என்னன்னு சொல்லாம கமக்கமாவே வச்சிருக்கா. அண்ணே, அங்க ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு எப்படி சந்தேகப்படுறீங்க? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவ நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னப்ப எல்லாத்தையும் சொன்னவ சிவா தான் அவளை காப்பாத்தினாங்கிற விஷயத்த மட்டும் மறைச்சிட்டா. இந்த சம்பவத்துக்கு அப்புறமே அவளோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப மர்மமா தான் இருக்கு. அன்னைக்கு நான் ருத்ரா வீட்டுல இருந்தப்போ கார்பரேஷன்ல இருந்து ஒரு ஆள் வந்து மேரேஜ் சர்டிபிகேட்னு சொல்லி ஒரு கவரை என்கிட்ட கொடுத்துட்டு போனான். அந்த கவர் மேல சிவான்னு பேர் போட்டிருந்துச்சு. யாரோட மேரேஜ் சர்டிபிகேட்டா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கவரை பிரிச்சு பார்க்கலாம்னு நினைச்சப்போ கரெக்டா பூமிநாதன் வந்து அதை வாங்கிட்டு போயிட்டான். நான் எல்லாத்தையுமே ஒரு கணக்கு போட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இது சக்தியோட ரூம். நிச்சயமா நான் சந்தேகப்படுறத உறுதிப்படுத்துற அளவுக்கு அவ ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த ரூமுக்குள்ள வச்சிருப்பா. அதனால இன்ச்சு இன்ச்சா இந்த ரூமை தேடி பார்த்தாதான் நாம என்ன தேடுறோமோ நிச்சயமா ஏதாவது நம்ம கிடைக்கும். வா தேடி பார்க்கலாம். சரிங்கண்ணே, தேடி பார்த்துருவோம். தேடு.
என்னண்ணே நாமளும் இந்த ரூம் ஃபுல்லா சலாட போட்டு தேடிட்டோம், அப்படி நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லையேண்ணே. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா சிவாவுக்கும் இவளுக்கும் தொடர்பான ஏதோ ஒரு விஷயத்தை இவ மறைச்சு வச்சிருக்கா. அவ இதை இங்க மறைக்கலனாலும் கண்டிப்பா வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பா. சிவா சார் கட்டின தாலிய உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாம மறைச்சுக்கிட்டு வாழ்றது நரக வேதனையா இருக்குமா? சந்தர்ப்ப சூழ்நிலையால கட்டின தாலியா இருந்தாலும் அதை கழட்டி எரிய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பூமி மச்சான எங்க தேடியும் ஆளே காணுமே. எங்க போயிருப்பாரு இவரு? என்ன துரை? என்ன சார், ஏதோ பலமான யோசனையில இருக்கீங்க. வேலைக்காரி கிட்ட காலிஃபிளவர் பக்கோடா போட சொல்லலாமா, இல்ல சிக்கன் 65 செய்ய சொல்லலாமா, இல்ல ஆனியன் பக்கோடா செய்ய சொல்லலாமான்னு யோசிக்கிறீங்களா? செல்ல குட்டி, நீ கரெக்டா தப்பா சொல்ற. நான் சாப்பாடு பிரியம் தான் ஒத்துக்கிறேன். ஆனா எப்பவுமே அத பத்தி தான் யோசிக்கிறேன்னு நினைக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா வேற எதை பத்தி சார் யோசிக்கிறீங்க? நான் எதை பத்தியும் யோசனை பண்ணல. பூமி மச்சானே தேடிக்கிட்டு இருந்தேன். அவர்தான் காலையிலே ரெஸ்டாரண்ட் போயிட்டாரே. போயிட்டாரா? சரி, வந்ததும் பாத்துக்கிறேன். ஆமா, அவரை எதுக்கு நீங்க தேடிட்டு இருக்கீங்க? அது வந்து சும்மாதான். அது எப்படி? காரணமே இல்லாம ஒருத்தர் சும்மா தேடுவீங்க? திவ்யா விஷயம் சம்பந்தமா அவர்கிட்ட பேசணும்ன்ற காரணத்தை இவகிட்ட நான் எப்படி சொல்றது? சொன்னா அடுத்த செகண்ட்லயே கழுத்தை பிடிச்சிருவா. என்ன பதிலே காணோம்? அது ஒண்ணு இல்ல இந்து, அவரு ஸ்வீட் போலி சூப்பரா போடுவாரா. அதை எப்படி செய்யறாருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நானும் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். அது விஷயமா தான் அவரை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரு காணோம். போலி போட்டு நீங்க சாப்பிட போறீங்க? எஸ் எஸ், அப்சல்யூட்லி. உங்களை எல்லாம் 10 ரூபா சுயமா சம்பாதிக்க துப்பு இல்ல, போலி வேணுமா? அத்தை, என்ன மருமகளே? அத்தை, இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரலாமா? இப்ப நம்ம ஷாப்பிங் போறதுக்கு எங்க நேரம் இருக்கு? உங்க அம்மா நம்ம வீட்ல கன்னியம்மன் திருமாங்கல்ய பூஜை பண்ணணும்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுக்கான ஏற்பாட்டை மொத்தத்தையும் நாம தானே பண்ணணும். அதுக்கே நமக்கு நேரம் இல்ல. பூஜை எல்லாம் முடிச்சிட்டு இன்னொரு நாள் நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாம். சரிங்க அத்தை. வா, கீழே போலாம். என்னப்பா என்ன பண்ற? குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங் அனிதா. என்ன நீ பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நீங்க புரோகிதருக்கு ஃபோன் பண்ணி பூஜை நடத்துற விஷயத்த சொல்லி அவரை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் ருத்ரா. அதோட பூஜைக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்னு லிஸ்டும் எழுதி வாங்கிக்கிட்டேன். இன்னைக்கே போய் நானும் அனிதாவும் அந்த எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்புறம் நீ பூஜைக்கு சுமங்கலி இங்க வரணும்னு சொன்னனே, அவங்களை இன்வைட் பண்ணியாச்சா? எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன் ருத்ரா. அவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அத்தை, அந்த வேலைக்காரிய பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு கவனமா பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த முறை அவளை பக்கத்திலே விடாம பூஜைக்கான ஏற்பாட்டெல்லாம் நான் பண்றேன்ல, அந்த பொறாமையில தான் மேடம் வெம்பி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தை, இவளுக்கெல்லாம் நம்மள பார்த்து பொறாமப்படுறதுக்கு கூட தகுதி இல்ல அத்தை. தகுதி இல்லதான், எல்லாம் உன் அம்மா கொடுக்கற இடம்தான். அதனால்தான் நமக்கு தகுதி இருக்குன்னு அவ பொறாமப்படுறா. தாலியை கட்டு.
என்ன திடீர்னு பேய் அரைஞ்ச மாதிரியே நிக்கிறா? என்ன இது? போலீஸ பார்த்ததும் டக்குன்னு திரும்பிக்கிட்டா. போலீஸ பார்த்து இவ ஏன் பயப்படணும்? தப்பு பண்ணாதானே பயம் வரணும். அப்போ இவ ஏதோ பண்ணிருக்கா. என்ன பண்ணிருப்பா இவ? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க இன்ஸ்பெக்டர் சிவமணி தானே? ஆமா மேடம். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ மேடம். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? விழுப்புரத்துல டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன் மேடம். திரும்பவும் இங்கேயே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு மேடம். அதான் உங்களை மரியாதை நிமித்தமா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டரா சார்ஜ் எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மேடம். கடவுளே, இது என்ன சோதனை? கல்யாணம் பண்ணி வச்ச இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கே வந்துட்டாரு. இவர் மட்டும் என்ன பார்த்தாருன்னா நடந்த விஷயத்த ருத்ராமா கிட்ட சொல்லிடுவாரு. இப்படி திடீர்னு நீங்க வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இப்ப என்ன பண்றது? மேடம், உங்களை மரியாதை நிமித்தமா பார்த்துட்டு போறதோட அப்படியே உங்ககிட்ட சாரியும் கேட்டுக்கிறேன். எதுக்கு சாரி? இல்ல மேடம், நான் அங்க டியூட்டில இருந்தப்ப ரெட்டில்ஸ் ஃபேக்டரியில இருக்கிற உங்க ஒர்க்கர்ஸ் எல்லாரும் பெரிய அளவுல சம்பள உயர்வு வேணும்னு கேட்டு போராட்டம் பண்ணாங்க. அதை தூண்டி விட்டது உங்க பிசினஸ் எதிரி சப்தகிரி. அந்த நேரத்துல நான் அவருக்கு ஃபேவரா இருந்து அந்த நேரத்துல உங்களுக்கு எதிராக கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் மேடம். இவர் எப்ப இங்க இருந்து கிளம்புவாருன்னு தெரியல. இவர் போனாதான் நிம்மதியா இருக்க முடியும். அது ஒரு குற்ற உணர்ச்சியா எப்போதும் என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு மேடம். அதுக்காக உங்களை நேர்ல சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு. எப்பவோ பண்ண தப்புக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு சாரி கேட்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா அந்த நேரத்துல நீங்க எனக்கு எதிராக செயல்படுறீங்களேன்னு நான் உங்க மேல ரொம்ப கோவப்பட்டேன். அட் த சேம் டைம் எனக்கு போலீஸோட யதார்த்தமும் தெரியுங்கிறதுனால அதை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா ஒண்ணு, என்னோட அட்வைஸ் என்னன்னா, எந்த துறையில இருந்தாலும் அதுல நாம நேர்மையா இருக்கணும். அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது இந்த சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ற பில்லர். நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டிய இடம் அது. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. நாங்கெல்லாம் நேர்மையா இருக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா இருக்க விட மாட்டாங்களே. சப்தகிரி மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லி அதை பண்ணலன்னா பல வழியில தொந்தரவு கொடுக்குறாங்க மேடம். அது உங்களுக்கே தெரியும். அதுக்காக தான் மனசாட்சியை ஒதுக்கி வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு மேடம். சில விஷயங்கள்ல வளைஞ்சு கொடுத்து போறது தப்பு இல்ல. ஆனா முழுசா நேர்மை தவறி நடக்கிறது தானே இங்க பிரச்சனை. நிச்சயமா மேடம், அது தப்பு தான். அதுக்கு நானே ஒரு உதாரணம். இனிமே என் சர்வீஸ்ல எந்த நிர்பந்தத்துக்காகவும் அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன்னு என் குலசாமி கோயில சத்தியம் பண்ணியிருக்கேன் மேடம். ரொம்ப நல்ல விஷயம் சிவமணி. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணி, அவருக்கு காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஏ சக்தி, காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்ன இவ திரும்பாம பதில் சொல்றா? ஐயோ, காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்களே. நேரடியா போனோம்னா அவ்வளவுதான். இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இவரை பார்த்துதான் அவ பயப்படுறா. சரி, காஃபி எடுத்துட்டு வரட்டும். பிரியா, சொல்லு சக்தி. பால் எடுத்துட்டு வா. சரி சக்தி.
இப்போ இந்துமதி அம்மா எதுக்கு வச்ச கண்ணு வாங்காம நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க? இந்தா சக்தி. என்ன இவ பால் பாக்கெட்டை கீழே போட்டுட்டா? நாம சந்தேகப்பட்ட மாதிரி இந்த இன்ஸ்பெக்டருக்கும் அவளுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால்தான் இவ இப்படி பதறா. என்ன சக்தி, பால் பாக்கெட்டை கீழே போட்ட? உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சரி, நீ இன்னொரு பால் பாக்கெட் எடுத்துட்டு வா. சரி. பரவாயில்ல மேடம். ஐயோ, என்ன இந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கே வந்துட்டாரு? அன்னைக்கே ஃபோன் பண்ணி கல்யாண ஆல்பத்தை கொரியர்ல அனுப்பியிருக்கேன்னு பீதி ஏற்படுத்தினாரு. இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டாரு. எதுக்காக வந்திருக்காரு? இந்த ஆள் நம்மளை பார்த்துட்டாருன்னா அத்தை கிட்ட கல்யாணம் பண்ணி வச்ச விஷயத்த சொல்லிடுவாரு. அப்புறம் அதோட நம்ம கதை முடிஞ்சிடும். அந்த ஆள் கண்ணிலேயே பற்றக்கூடாது. இப்போ இந்துமதி அம்மா எதுக்கு அச்சுக்கண்ணு வாங்காம நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க? ஐயோ, உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? இப்ப என்ன பண்றது? இந்தா சக்தி. நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்துட்டீங்க. ஃபேமிலி எல்லாம் இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ஃபேமிலியில எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம். இவங்க 2 பேரும் பேசுறதை எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? பசி வேற எடுக்குது. ரூம்ல ஃப்ரூட் சாலட் இருக்குல்ல, போய் அதை சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துக்கலாம். என்னங்க, எங்க போறீங்க? ஐயோ, போய் தொலைங்க. இந்த ஆளு என்ன விஷயமா இங்க வந்து தொலைச்சாங்கன்னே தெரியலையே. இப்ப நம்ம இங்க இருந்தோம்னா அந்த ஆளுகிட்ட நம்மளை இன்ட்ரோ பண்ணி வைக்க கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாம மாட்டிப்போம். இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்கு அத்தை கூப்பிடும்போது நம்ம இங்க இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ் போயிட்டதா சொல்லி அந்த ஆளை அனுப்பிடுவாங்க. அதான் சரி. அதனால யார் கண்ணிலையும் படாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. முன்வாசல் வழியா போனா கண்டிப்பா மாட்டிப்போம். அப்ப எந்த வழியா போறது? செம்ம பால்கனி வழியா போய் அங்கிருந்து எகிரி குச்சி போயிட்டா நாம தப்பிச்சிருவோம். சரி, சக்தி இங்கதானே இருப்பா. ஐயோ, அவ்வளவு பார்த்தாலும் பிரச்சனை தானே. இல்ல இல்ல, சக்தி அந்த ஆளை பார்த்தனா நிச்சயம் அவன் கண்ணில் படாம மறைஞ்சுப்பா. கரெக்ட். இப்ப நாம தான் முதல்ல எஸ்கேப் ஆகணும். கிளம்பலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சிவமணி. அதையெல்லாம் மறந்துருங்க. அந்த நேரத்துல நீங்க பண்ண எதையும் நான் என் மைண்ட்ல வச்சுக்கல. அப்படியே நீங்க திரும்ப திரும்ப சாரி கேக்குறீங்க.
இனிமே நேர்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அது போதும். மேடம், உங்க இடத்துல இருந்து மன்னிக்கிறதுக்கு வேற யாருக்கும் மனசு வராது. உங்களுக்கு பெரிய மனசு மேடம். இட்ஸ் ஆல் ரைட். இறங்கிட வேண்டியதான். போ போ. இந்த திவ்யாவுக்கும் அருணுக்கும் நாமளும் பல பிளான் போடுறோம் சேர்த்து வைக்க. எல்லாமே ஃபிளாப் ஆயிட்டே இருக்கே. சம்மந்திய சலிச்சு போய் நல்ல பிளான் போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு கேவலமாயிடுச்சு. என்னடா மணிவண்ணா, உன் பிசினஸ் பிளான் தான் ஃபிளாப் ஆகுதுன்னா இதுவுமா? இருக்கிற பிரச்சனையே சமாளிக்க முடியல. இது என்ன புது பிரச்சனை? இவன் ஏன் பைப்பை புடிச்சு இறங்கி வந்து குதிக்கிறான்? சிக்கிட்டடா சிவா, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அப்பா, என்னடா இது பைப் லைனை பிடிச்சு இறங்கி வர? அது ஒண்ணு இல்லப்பா, ஏதோ அடப்பு இருந்துச்சு, அதான் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பைப்பை பிடிச்சிட்டே இறங்கி வந்துட்டேன். டாய், என்னடா உளர்ற? பைப் லைன்ல உள்ள அடப்ப செக் பண்ணி பாக்குறியா? உன் கண் என்ன கம்ப்யூட்டர் ஸ்கேனரா என்ன? பார்த்தோன்னே தெரியறதுக்கு. அதுவும் இல்லாம இந்த வேலைலாம் நீ ஏன்டா பாக்குற? பிளம்பர் கிட்ட சொன்னா அவன் செய்ய போறான். பா, எல்லாத்துக்குமே ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாதுப்பா. சில நேரத்துல நாமளே இறங்கி வேலையை பார்த்துடணும். அதெல்லாம் சரிடா. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டிடா நீ. ஆபீஸ் ஒர்க்க ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய நீ அடப்பு இருக்கிற பைப்பை பிடிச்சு இறங்கி வர நீ. அதுக்கு இல்லப்பா, எல்லா வேலையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எந்த வேலையா இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். அது சரி, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? அதான் சொன்னேனப்பா, பைப் லைன்ல அடப்பு இருக்கு, அதான் இறங்கி வந்து பார்த்தேன்னு. டேய், நீ பேசுறதையும் பதட்டப்படுறதையும் பார்த்தா பிரச்சனை பைப் லைன்ல இல்ல, உன்கிட்ட தான் இருக்கும் போலயே. என்ன விஷயம்? அப்பா, அதெல்லாம் விடுங்கப்பா. கையில என்னது? வாழைப்பழம். ஏப்பா, வாழைப்பழத்தை இப்படி கையில உரிச்சுதான்ப்பா சாப்பிடணும். இப்படி தட்டுல போட்டுலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி எல்லாம் சாப்பிட்டா லூசுன்னு. அப்படியா? யாரோ சொன்னா? அது யாரோ சொன்னாங்க. இப்ப அது முக்கியமா? நீங்க உள்ள போங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க. போங்க. தேங்க்ஸ்டா. போங்க போங்க போங்க. நாம எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். சக்தி எங்க இருக்கான்னு தெரியலையே. கடவுளே காப்பாத்துப்பா. ஐயோ, காஃபியை பிரியா கிட்ட கொடுத்து அனுப்பிடலாம். பிரியா, சொல்லு சக்தி. இந்த காஃபி எடுத்துட்டு போயிட்டு நீயே கொடுத்துரு. சரி. நாம சந்தேகப்பட்டது சரிதான். ஏதோ ஒண்ணு நடந்திருக்க. அதான் காஃபி அவகிட்ட கொடுத்து விடுறாளா? இருடி வர. நில்லு. ஏய், வாங்க. நான் காஃபியை யார்கிட்ட போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன்? என்கிட்ட தாம்மா சொன்னீங்க. உன்கிட்ட சொன்னா நீ தானே எடுத்துட்டு வரணும். அப்புறம் எதுக்கு அவகிட்ட கொடுத்து அனுப்புற? ஒன்னதான் கேக்குறேன். வாயை திறந்து பதில் சொல்லு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கம்மா, அதனாலதான் நான் பிரியா கிட்ட கொடுத்து அனுப்புனேன். ஏய், உன் வேலையே இதுதான். இத செய்யறதுக்கு தான் நீ இங்க இருக்க. அதுக்கு தானே சம்பளமும் கொடுக்கறோம்.
என்னத்தை தாண்டி அப்படி கழட்டுற வேலை உனக்கு? சொல்லு. வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்கம்மா. அதெல்லாம் எடுத்துட்டு போய் மாடியில காய போடணும். அதுக்காக தான் நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வாஷிங் மிஷின்ல துணி எடுக்க போறதுக்குள்ள துணி எல்லாத்தையும் மிஷின் சாப்பிட்றாது. நாயை ஏவுனா நாய் வாழை ஏவுன கதையா? நான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னா நீ இவகிட்ட கொடுத்து அனுப்புற? இந்த வீட்ல நீ அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட, அப்படிதானே? ஐயோ அம்மா, ஆளை பாரு ஆளை. ஏய், இந்த ட்ரே அவகிட்ட கொடு. இந்த சக்தி இத வாங்கு. இப்ப நீ அந்த ட்ரேவை வாங்க போறியா இல்லையா? போய் கொடு. உனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன சங்கதின்னு தெரியறதுக்கு தாண்டி நான் உன்னை பிடிவாதமா கூட்டிட்டு வந்திருக்கேன். அம்மா, காஃபி. முதல்ல வந்திருக்கிறவருக்கு கொடு. ஏமா, நீ இங்கதான் வேலை பார்க்கறியா? ஆமா சார். பரவாயில்லம்மா, நல்ல இடத்துல தான் வேலை பார்க்குற. ஆமா, உன் புருஷன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? ஏம்மா, என்னம்மா அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? எதுக்காக கையில இருக்கிற ட்ரேவை இப்படி போடுற? உன் புருஷன் எப்படி இருக்கான்னு தானமா கேட்டேன். அதுக்கு நீ இப்படியா? என்ன அத்த? அந்த இன்ஸ்பெக்டர் இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்படி இவளுக்கு யார் கூட கல்யாணம் ஆயிருக்கும்? அதான் மருமகளே, எனக்கும் தெரியல. ஐயோ, ரொம்ப படபடப்பா இருக்கே. நாம நினைச்ச மாதிரி சிவாவும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஏமா, உனக்கு என்னமா ஆச்சு? எதுக்காக இப்படி இருக்க? என்ன பார்த்த பயத்துல பேச்சு வரலைங்கிற மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற. நீ அப்படி எந்த தப்பும் பண்ணல தானே? ஏமா, உன் மனசுக்கு பிடிச்ச பையனை தானமா கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்புறம் ஏமா பயப்படுற? மிஸ்டர் சிவமணி, இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவகிட்ட போய் உன் புருஷன் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவ என்ன பதில் சொல்லுவா? மேடம், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். என்ன சொல்றீங்க நீங்க? இந்த பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? ஆமா மேடம், விழுப்புரத்துல நைட்டு ரவுண்ட்ஸ்ல இருந்தப்ப இந்த பொண்ணும் ஒரு பையனும் ஒரு வண்டியில வந்தாங்க. என்ன ஏதுன்னு காரை நிறுத்தி விசாரிச்சப்ப நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ், எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த பையனும் இந்த பொண்ணும் உண்மையாதான் லவ் பண்றாங்கன்னு நினைச்சு இவங்க 2 பேரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் மேடம்.
இன்ஸ்பெக்டர் சொல்றது உண்மையா? இல்லம்மா. அவர்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதா சொல்றாரு. நீ இல்லங்கிற அப்ப அவர் பொய் சொல்றாரா? என்ன அப்படியே அமைதியா நிக்கிற? சரி, பையன் யாரு? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல. அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். அந்த மாதிரிலாம் யாருமே இல்லம்மா. என்ன சிவமணி இது? அப்படி யாரும் இல்லங்கிறாளே. மேடம், நான் விசாரிச்சுக்கிறேன் மேடம். உன் பேரு ஜானகி தானே? இல்ல சார், என் பேர் சக்தி. பொய் சொல்லாதம்மா. உன் பேரு ஜானகி தானே? உன் பேரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சிவமணி, இவ பேரு சக்தி, ஜானகி இல்ல. அப்படிங்களா மேடம்? நான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா? ஆமா மேடம். அப்படின்னா நீங்க வேற யாரோ ஒரு ஜானகிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவளை பார்த்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. நான் கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுக்கு 22 வயசு இருக்கு மேடம். அந்த பொண்ணோட முகசாயல் அப்படியே இருக்கு மேடம். அதுலதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நல்லா கன்ஃபியூஸ் ஆனீங்க போங்க. சக்தி எங்க வீட்ல ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கா. விசுவாசமான பொண்ணு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா வந்து பேசுவா. யாரோடையும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு இல்ல. அவ மனசுக்கு பிடிச்ச பையன் யாரா இருந்தாலும் நாங்க மறுக்க மாட்டோம். சந்தோஷமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். இது அவளுக்கே தெரியும். நீங்க இவளை அப்படி விசாரிச்சதும் அவ எவ்வளவு நடுங்கி போய் நிக்கிறா பாருங்க. சாரி மேடம், தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டேன். உன் பேர் என்னம்மா? சக்தி. சக்தி. சாரிம்மா, நீ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்ப. என்ன மன்னிச்சிடு. அத்தை, இந்த இன்ஸ்பெக்டர் சரியான ஃபூலா இருக்கான். கொஞ்ச நேரத்துல நம்மளே டென்ஷன் பண்ணிட்டான். ஆமா மருமகளே, மூஞ்ச பாரு, அப்படி பல்ல ஒட்டக்கணும் போல இருக்கு. உனக்கு இப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி ஆதிரா மேடம் தான் என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. இனி இதே மாதிரி அடிக்கடி நடக்கும். சாரி மேடம், உங்க நேரத்தை நான் அதிகமா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் மேடம். சரி. சக்தி, அவர் யாரோன்னு நினைச்சுக்கிட்டு ஒன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. இதை கிளீன் பண்ணிட்டு போய் வேலையை பாரு. வா. என்ன அத்தை, முடியலையா? அண்ணே, வெளில ஏதோ சத்தம் கேக்குதுண்ணே. சத்தமா? ஆமாமா, வெயில் அடிக்குது. இப்படி எல்லாம் இருந்தா மனுஷங்க எப்படிதான் வெளியில போயிட்டு வருது? அதான் ஏசி வாங்கி ரூம்ல மாட்டிக்கலாம். எங்க ரூம்லயா? டேய், என் பொண்டாட்டியும் மருமகளும் வந்துட்டு இருக்காங்கடா. நான் தனியா சக்தி ரூமுக்கு வந்தாலே ஏன் வந்தீங்க என்ன ஏதுன்னு கேள்வி கேப்பா.
இப்ப நான் உன் கூட இங்க இருந்தேன் அவ்வளவுதான் என்ன உண்டுலன்னு பண்ணிடுவா. அவ வரத்துக்குள்ள டக்குன்னு ஒளிஞ்சுக்க எங்கேயாவது. ஒளியுறதா? இவரு பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம எங்க ஒளியுறது? உள்ள போந்துட வேண்டியதான். திவ்யா, நான் போய் இந்த மளிகை சாமான எல்லாம் கிச்சன்ல வச்சுட்டு வரேன். நீ போய் உள்ள இருமா. சரிங்க அத்தை. அண்ணே முடியலண்ணே. முட்டாள் அண்ணே உள்ள போக முடியலண்ணே. அங்க போக முடியுமா உன்னால? பின்னாடி பின்னாடி போ. சரிண்ணே. டேய் அண்ணே இங்க ஓகேவா? மடையா உட்கார குனி. என்ன சக்தி ரூம்ல சத்தம் கேக்குது? கதவு வேற திறந்திருக்கு. ஐயோ நேரா அங்க போறாளே. எந்திரிக்காதடா. ஏய் டேய், யாரா நீ? யார் நீ? இங்க எதுக்கு வந்த? திருடன் தானே நீ? இல்ல இல்ல இல்ல. திருடன் தானே வந்திருக்க? டேய் ஏய் நில்லுடா. நில்லுடா. டேய் டேய் எங்க ஓடுற? விடு விடு விடு. ஏய் ஏய் திவ்யா, டேய் நில்லுடா. டேய் என்னமா அங்க சத்தம்? அத்தை அத்தை திருட திருட. யார் இது? டேய் நில்லுடா. அம்மா. ஐயோ சங்கர் அடிச்சு கவுத்துட்டாளுங்களே. பாருங்க அத்தை, பட்ட பகல்ல வீடு புகுந்து திருட வந்திருக்கான். நாம கடைக்கு போன நேரத்துலதான் வீடு போந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? இவனை அடிச்ச அடியில மயக்கம் போட்டுதான் விழுந்தானா இல்ல பரலோகம் போயிட்டானான்னு தெரியலையே. ஐயோ என்னத்த சொல்றீங்க? பதறாதம்மா, செக் பண்ணிடலாம். அத்தை இருங்க. நீங்க அவனை எழுப்பினதும் திடீர்னு மயக்கம் தெளிஞ்சிட்டான்னா தள்ளி விட்டு ஓடிடுவான். கொஞ்சம் இருங்க, நான் வரேன். சரி. இப்ப செக் பண்ணுங்க. மயக்கம் தெளிஞ்சதுன்னா தலையில ஒரே போடா போட்டுடுறேன். வேணாம் மருமகளே, அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடும். நான் செக் பண்ணி பாக்குறேன். மூச்சிருக்குமா? அப்ப நீங்க முதல்ல மாமாக்கு போன் பண்ணி ஒரு திருடனை அடிச்சு போட்டிருக்கோன்னு சொல்லுங்க. ஐயோ நம்மளுக்கு போன் பண்ண சொல்றாளே. போன் ரிங் சத்தம் கேட்டா நம்ம இங்கதான் மறைஞ்சிருக்கோம்னு காட்டி கொடுத்துருமே. அப்புறம் அவகிட்ட எதை சொல்லியும் தப்பிக்க முடியாது. சரிம்மா, நான் அவருக்கு தகவல் சொல்லிட்டு வரேன். மாட்டிக்க போறோம். ஐயோ அத்தை, போன் ரிங் சத்தம் வீட்டுக்குள்ளதான் கேக்குது. அத்தை, மாமாவோட போன் இங்க இருக்கு. அவர் போன் வீட்ல தான் இருக்கா? ஆமா அத்தை, மாமா மறந்து போனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி அதை விடுங்க, இவனை என்ன பண்ணலாம் அத்தை? பேசாம இவனை கைத்துல கட்டி போட்டு போலீஸ்க்கு போன் பண்ணிடுவோம்.
அவங்க தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு 4 சாத்து சாத்தனாதான் இந்த திருட்டு பயலுக்கு புத்தி வரும். ஆமா அத்தை, தூக்குங்க. வா. கட்டு கட்டு, டைட்டா கட்டு. ஐயோ, போலீஸ் வந்து இவனை புடிச்சிட்டு போய் அடிச்சு விசாரிச்சா இவன் நம்மள காட்டி கொடுத்துருவானே. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நமக்கு சுத்தமா மரியாதை இருக்காது. இப்ப என்ன பண்றது? அப்பா, எங்க வீட்டுக்கா திருட வர? சும்மா விட மாட்டேன், இரு வர. வாங்க அத்தை. ஒரு வழி அவனை கட்டி போட்டாச்சு. அத்தை, இப்ப என்ன பண்றது? திவ்யா, பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணிடுமா? டேய் சங்கர், டேய் எந்திரா. அத்தை, போன் எங்கேஜ்லயே இருக்கு. சரி விடு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணிக்கலாம். அந்த திருட்டு பையில தான் வசமா கட்டி போட்டிருக்கோம்ல, தப்பிச்சா போயிட போறான். ஐயோ திவ்யா, என்ன அத்தை? அங்க பாருமா. ஐயோ அத்தை, ஐயோ என்ன அத்தை? கட்டி போட்டு போனோம், வந்து பார்த்தா ஆளை காணோம். அதாம்மா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நல்ல டைட்டா தானே கட்டி இருந்தோம். அப்படி இருந்தோம் மயக்கம் தெளிஞ்சு தப்பிச்சு போயிருக்கான். மணி, வாங்க மச்சான். என்னாச்சு? தனியா நின்னு ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. நான் எதை நினைச்சு மச்சான் ஃபீல் பண்ண போறேன்? எல்லாம் என் பொண்ணு திவ்யாவை நினைச்சுதான். திவ்யாக்கு என்னாச்சு? இல்ல, இத்தனை வருஷம் கழிச்சு நீங்களும் ருத்ராவும் திரும்பவும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. அதை நினைச்சு நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். ஆனா இந்த சந்தோஷத்துல என் பொண்ணு கலந்துக்கிற பாக்கியம் கிடைக்கல. பிறந்த வீட்டுக்கும் வர முடியாம ஆசைப்பட்டு அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையிலையும் கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்காம அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா மச்சான். அருண் ஏதோ நம்ம பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். பையன் தங்கமான பையன்தான். நம்ம பொண்ணு அவனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஆனா இந்த கல்யாணத்தால உங்க வீட்டுல எல்லாரும் என்ன நம்பிக்கை துரோகியா பாக்குறாங்க. எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வரத்துக்கு நீதான் காரணம்னு திவ்யாவை விட்டு அவன் விலகியே இருக்கான். அந்த பையனுக்கு சுயமரியாதை ஜாஸ்தி மணி. நாம நேர்மையா இருந்தோம், துரோகிங்கிற பட்டம் கிடைச்சிருச்சுங்கிற ஆதங்கம் அவனுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அவன் நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நான் ருத்ராவோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சதும் எங்க நானும் அவனை தப்பா பேசிடுவேணும்னு நினைச்சு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ, நாங்க உன்னை துரோகிய பார்க்கல, நல்ல விதமா தான் பாக்குறோம்னு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரிய வச்சு நாம தான் சரி பண்ணணும். ருத்ரா கோவத்தை மறந்துட்டு திவ்யாவை ஏத்துக்கிட்டா மட்டும் போதும் மச்சான், எல்லாம் சரியாயிடும். திவ்யா அருணை லவ் பண்ற விஷயத்த முன்னாடியே ருத்ரா கிட்ட சொல்லியிருந்தா இப்ப இந்த பிரச்சனையே இல்ல. அருண் கேரக்டர் பத்தி ருத்ராவுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பான். ஆதிர பையனுக்கு பேசி முடிச்சு கல்யாணம் நடக்க போற நேரத்துல அவன் கூட ஓடி போனதைத்தான் அவளால தாங்கிக்க முடியல. நம்ம வீட்டு பொண்ணு ஓடி போனதுனால கல்யாணம் நின்னு போச்சுங்கிறது ருத்ராவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், கெட்ட பேரு. சரி மணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் சமயம் பார்த்து ருத்ரா கிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கிறேன். அது உடனே முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் டைம் எடுக்கும். ருத்ராவோட சம்மதத்தோட திவ்யாவையும் அருணையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் திவ்யாவுக்கு பொண்ணு வீட்டு சார்பா நாம என்ன பண்ணணுமோ அதை எந்த குறையும் இல்லாம நாம பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இப்ப நீங்க நம்பிக்கை கொடுத்ததுதான் எனக்கு தைரியமா இருக்கு. நம்மள மீறி எதுவும் தப்பா நடந்துடாது மணி, பாத்துக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரிங்க மச்சான். சரியா? தேங்க்ஸ்.
ஹலோ, நான் ருத்ராவோட அண்ணி இந்து பேசுறேன். ஓ, இந்துவா? சொல்லுங்க. நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நாளைக்கு எங்க வீட்ல கன்னியம்மன் திருமாங்கல்ய பூஜை நடத்துறோம். அதுல ருத்ரா உங்களை இன்வைட் பண்ண சொன்னா. நீங்க அதுல கண்டிப்பா கலந்துக்கணும். ருத்ரா உங்களுக்கு பர்சனலா கால் பண்றேன்னு சொல்லிருக்கா. நான் வராமலா? கண்டிப்பா வரேன். அது இருக்கட்டும், அப்படி என்ன கன்னியம்மன் பூஜையில ஸ்பெஷல்? ஸ்பெஷல் பூஜையில மட்டும் இல்ல, எங்க வீட்லயும் இருக்கு. அப்படி என்ன வீட்ல விசேஷம்? ருத்ராவோட ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட்டாரு. ருத்ரா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கன்னியம்மன் திருமாங்கல்ய பூஜையில ருத்ராவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் மறு கல்யாணம் நடக்க போகுது. ருத்ரா அவ ஹஸ்பண்டோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறாளா? அவ ஹஸ்பண்ட் கிட்ட அவ மறுத்தாலி வேணா வாங்கிக்கலாம், ஆனா அவளால சந்தோஷமா இருக்க முடியாது. நான் இருக்கவும் விட மாட்டேன். ஹலோ ஹலோ ஆதிரா, லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, ருத்ராவுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படிங்களா? உங்களுக்கும் ருத்ராவுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. அவளுக்கு மறுத்தாளி கட்டுறதுக்கு புருஷங்காரன் வந்துட்டானேன்னு நானும் கடுப்புல இருக்கேன். இதுல இந்த அம்மா அவளுக்கு கிஃப்ட் வாங்குறத பத்தி யோசிக்கிறாளாம். ஹலோ, நீங்க லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன். இல்ல, நீங்க ருத்ராவுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு யோசிக்கிறதா சொன்னீங்கல்ல, அப்படி யோசனை பண்ணி நான் வாங்கினா என்ன மாதிரி கிஃப்ட் வாங்குவேன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி ஆதிரா, பூஜைக்கு கண்டிப்பா வந்துருங்க. நீங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்துருவேன். ரொம்ப சந்தோஷம், நான் வச்சிடுறேன். சரி. என் பையனை தாலி கட்ட விடாம பண்ணிட்டு இப்ப இவ மறுதாலி கட்டிக்க போறாளா? இவளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏங்க, என்ன இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? நம்ம வீட்டுக்கு திருட்டு பையன் வந்துட்டாங்க. என்ன சொல்ற நீ? நம்ம வீட்ல என்னத்தை திருட போறான்? அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல திருடுறதுக்கு என்ன இருக்கு? திருட வந்தவங்களா பார்த்து ஏதாவது வச்சுட்டு போனாதான் உண்டு. இல்ல மாமா, உண்மையாவே திருடன் தான். இல்லனா நான் கட்டையால அடிச்சு கட்டி போட்டத அவுத்துட்டு ஏன் ஓடணும்? அதானே, இப்பதான் ஒரு தொல்லைய பேக் பண்ணி அனுப்புனேன், அதுக்குள்ள இன்னொரு தொல்லை வந்து சேர்ந்துக்கிட்டு நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாளுங்களே. அம்மா, எதுக்கு தேவையில்லாத குழப்பம்? பேசாம போலீஸ்ல போய் நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவங்க வந்து பாத்துப்பாங்கல்ல. எங்க இருந்தாலும் புடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், யார் சொல்லி வந்தாங்கிற எல்லா விவரமும் தெரிஞ்சிடும்ல. எதுக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாது? அதான் நம்ம வீட்ல எதுவும் திருட்டு போகல. அதுக்காக வீட்டுக்கு வந்த திருடனை ஒண்ணுமே செய்யாம விட்டுட்டா அப்புறம் போர் அடிக்கிறப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு போவோம். ஐயோ, வந்தவன் திருடன் தான் நாம எப்படி சொல்ல முடியும்? அவன் வீடு மாதிரி கூட நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். நாம அவனை அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கோம். அது வெளியில தெரிஞ்ச அசிங்கம்னு தப்பிச்சு ஓடி இருக்கலாம். அத்தோட அதை விட்டுட்டு வேற வேலையை பாப்பீங்களா? சும்மா அதை பத்தியே பேசிக்கிட்டு. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தது திருடன் இல்லைன்னு சொல்றீங்களா மாமா? அதான், நம்ம வீட்ல எதுவும் திருட்டு போலல. அப்ப வந்தவன் எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்திருப்பான்? அத அவங்கிட்ட தான் போய் கேட்கணும். ஒண்ணு இல்லாத வீட்டு வச்சுக்கிட்டு திருட வந்தான்னு கத்துனா கேட்கிற 4 பேரு நம்மள பார்த்து தான் சிரிப்பாங்க. சும்மா இத பத்தியே பேசிட்டு இருக்காம வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. இவர் எதைத்தான் காது கொடுத்து கேட்டிருக்காரு? இப்ப நீங்க சொல்றத கேட்க. சரி திவ்யா, நான் போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரேமா? ஏதோ டவுட்டாவே இருக்கே. மாமா ஏன் வீட்ல உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம திருடனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு? ஒண்ணுமே புரியலையே. அன்னைக்கு ஒரு நாள் மாமா யார் கூடயோ சக்தியை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அது என்னவா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கே.
ஹே, சொல்லுங்கம்மா. என்ன முகத்தை உம்மனு வச்சுக்கிட்டு எந்த ஆர்வமும் இல்லாம ஏனோ தானோன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆக்டிவால வேலை செய்ய தெரியாதா? அப்படிதாம்மா பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சும்மா சோம்பேறி மாதிரி ஜம்மு காலத்தெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இருக்கேன். கை நரம்பு தெரிக்கிற மாதிரி பட்டால் பட்டால்னு சத்தம் வர மாதிரி உதறணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு வேலை செய்யறதுல ஆர்வமே இருக்காது மருமகளே. வழக்கமா இந்த மாதிரி பூஜை விஷயத்தையெல்லாம், அதுக்கான பொறுப்பு விஷயத்தையெல்லாம் இந்த சிட்டுக்குருவி கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. அதனால நான் தான் இங்க எல்லாமே, இதையெல்லாம் நான் தான் பண்றேன்னு காட்டிக்கிறதுக்காக பறந்து பறந்து வேலை செய்வாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பூஜைய நான் பொறுப்பெடுத்து நடத்துறேன்ல, அதனால இந்த அம்மாவுக்கு ஆர்வமே இருக்காது. அதுவும் இல்லாம இந்த செல்ல கண்மணி இப்ப கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்காங்க. ஏதோ ஒண்ணு இவங்களை விட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருக்கா. ஃபீலிங்கா? அது என்ன மாதிரி ஃபீலிங் அத்தை? அது அந்த மாதிரி ஃபீலிங் மருமகளே. ஓஹோ, அந்த மாதிரி ஃபீலிங்கா? ஓகே ஓகே. இங்க பாரு, உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வேலை முடிச்சிட்டு நீ உன் வீட்ல போய் தனியா ஃபீல் பண்ணு. பூஜைக்கான ஏற்பாடு நடக்கிற இடத்துல இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. டக்கு டக்குன்னு வேலையை பார்க்க ஆரம்பி. சாமி, அம்மா, பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா? தாராளமா எடுத்து வைங்கம்மா. சக்தி, பிரியா, அம்மா, பூஜைக்கான பொருள் எல்லாம் ரெடியா இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைங்க. சரிங்கம்மா. போங்க. அனிதா, பூஜைக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. வா வா. வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உட்காருங்க. இதோ அவங்களும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. கொடுங்கம்மா. தாயே, வாங்க. இன்னும் நிறைய பேர் வரணும். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. போய் உட்காருங்க. பாத்ரூம் போனா பாத்ரூம் மட்டும் தான் போகணும். அங்க போய் டான்ஸ் ஆடினா இப்படிதான் ஆகும். டாய், கிண்டல் அடிக்கிறியாடா அப்பாவை? ஏய் பிரியா, நில்லு, நான் கொஞ்சம் சார் 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 சார், இது சுமங்கலிக்கு கொடுக்குற தட்டு சார். அந்த பழத்தட்டை எப்ப எடுத்துட்டு வருவோம் சொல்லு. அதெல்லாம் பூஜைக்கு வச்சாச்சு, அப்புறமா தரேன் சார். ஓ, என்ன பிரியா பொசுக்குன்னு சொல்லிட்ட, ரொம்ப பசிக்குது. சரி போ. டேய், கைய புடுறா. வணக்கம். வாங்க, அங்க போய் உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போங்க. என்னம்மா, இன்னைக்கு வேலைக்கு போலையா? இன்னைக்கு சண்டே அத்தை. ஓ ஆமால, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதே மறந்து போச்சு. சரி, இன்னைக்கு லீவு தானே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. தூக்கம் எங்க அத்தை வருது? எனக்கு எங்க வீட்டு நினைப்பாவே இருக்கு. ருத்ராத்தைய விட்டு ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருந்த பூமிநாதன் மாமா திரும்பவும் அத்தையோட சேர்ந்துட்டாரு. அவரை நான் பார்த்ததே இல்ல. நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா பார்க்க முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு எங்க வீட்ல கன்னியம்மன் திருமாங்கல்ய பூஜை நடக்குது. ஆனா என்னால அங்க போக முடியாது.
ஏத்துக்க மாட்டாங்க. திவ்யா, என்னம்மா நீ சின்ன பிள்ளை மாதிரி அழாதம்மா. என்னால முடியல அத்தை. கடைசி வரைக்கும் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் என்ன சேர்த்துக்காம இப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. நீ ஏமா அப்படியெல்லாம் நினைக்கிற? காலம் எல்லாத்தையும் மாத்தும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உனக்கு இன்னொரு இடத்துல நிச்சயம் பண்ணி கல்யாணம் ஆகிற அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற கோவம் அவங்க எல்லாருக்குமே இருக்கதானே செய்யும். நான் என் மனசுக்கு பிடிச்சவரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அருண் அத்தனை வருஷம் அத்தையோட கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காரு. அவரு எவ்வளவு நல்ல கேரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. நம்ம வீட்டு பொண்ணு நல்ல பையனை தானே சூஸ் பண்ணிருக்கான்னு சந்தோஷம் தானே படணும். அதை விட்டுட்டு எல்லாரும் இப்படி வெறுத்து ஒதுக்குறது எப்படி சரியா இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்குமா. தன்னோட பொண்ண பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏமாற்றமா தானே இருக்கும். அந்த கோவம் எல்லாம் தனியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். என் அம்மா என் மேல கோவமா இருக்காங்க சரி, ஏன்னா அவங்க கேரக்டரே அப்படிதான். ஆனா ருத்ரா அத்தையும் என் மேல கோவமா இருக்காங்கங்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கன்னியம்மன் திருமங்கல்ய பூஜைக்கு என்ன அத்தை கூப்பிடணும்னு நேத்து நைட்டு ஃபுல்லா நான் எத்தனை கடவுளை வேண்டிட்டு இருந்தேன் தெரியுமா? என் வேண்டுதல் எதுவுமே நிறைவேறல. எந்த வேண்டுதலும் உடனே நிறைவேறாதுமா. அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். நடக்குங்கிற நம்பிக்கை மட்டும் மனசுல இருக்கணும், அவ்வளவுதான். வா ருத்ரா, பூஜைக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஆதிரா வந்திருக்காங்க. வா வாங்க ஆதிரா, உள்ள வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. வாங்க ஆதிரா. வணக்கம் ருத்ரா. நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏங்க, நான் உங்ககிட்ட சொன்னல ஆதிரா இவங்க தான். வணக்கங்க. வணக்கங்க. என்னையும் இந்த பூஜைக்கு இன்வைட் பண்ணதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வாங்க. என்ன இது, கழுத்துல தாலியை காணோம்? கழட்டிட்டாளா இல்ல உள்ள மறைச்சு வச்சிருக்காளான்னு தெரியலையே. பாத்துக்கிறேன். ஏ சக்தி, இந்த பூஜையில நான் உருட்டி விளையாட போற பாலே நீதாண்டி. சரி, பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கன்னி அம்மனுக்கு ஹோமகுண்ட பூஜை பண்ணி முடிக்கணும். அது முடிஞ்சதும் கல்யாணமாகாத 2 கன்னி பொண்ணுங்க இந்த கன்னியம்மன் சிலைய தொட்டு கும்பிட்டுட்டு விளக்க கையில எடுத்துக்கிட்டு இந்த சாமி சிலைய 3 முறை சுத்தி வரணும். அப்படி பண்ணா அந்த 2 பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது நடக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த 2 பொண்ணுங்களுமே ரொம்ப புனிதமானவங்களா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த 2 பொண்ணுங்களை கூப்பிடுங்கம்மா. ஐயரே, எங்க பொண்ணு அனிதா இருக்கா. ருத்ரா மேடம் பொண்ணா? ரொம்ப நல்லது. சாமி பக்கத்துல வந்து நில்லுமா. போ. அம்மா, இன்னொரு பொண்ணையும் கூப்பிடுங்க. இது 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய பூஜை.
இன்னொரு கன்னி பொண்ணு யார கூப்பிடுறது? சரியா மாட்டினடி. உன்னை இப்ப எப்படி திண்டாட வைக்க போறேன்னு மட்டும் பாரு. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க கூட யாரும் கன்னி பொண்ணு இல்லையே, இப்ப என்ன பண்றது? இந்துமதி, சக்தி இருக்காளே, அவன் கண்ணுக்கு தெரியலையா? அவளும் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு தானே. கூப்பிட்டு உட்கார வைங்க. இந்த வேலைக்காரிய கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ச்சே, வேற வழி இல்ல, என்ன பண்றது? உட்கார சொல்லுவோம். ஏ சக்தி, போய் நில்லு. இல்லம்மா, இந்த பூஜைய நான் பண்ணல. கோயில்ல நான் சக்தி கழுத்துல தாலி கட்டினதுதான் இப்ப அவளை தடுத்துட்டு இருக்க. இவளுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்துட்டோமே, இதை எப்படி இவ சமாளிக்க போறான்னு தெரியலையே. ஏய், இதுதான் சந்தர்ப்பம்னு சும்மா கெத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத. சொன்னா கேளு, போய் நில்லு போ. இல்லம்மா, வேண்டாம், நான் பண்ணல. குலசாமி கோயில்ல அர்ச்சனை பண்ண சாமி கயிறு வந்திருக்கு. உன்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லது. இல்லம்மா, வேண்டாம். அதத்தான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு 3 நாள் வீட்டுக்கு தூரமா இருக்குமா. அன்னைக்கு சாமி கயிறை கழுத்துல கட்ட போனப்போ 3 நாள் வீட்டுக்கு தூரமா இருக்கேன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கே முடியாதுன்னு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே. பாத்தீங்களா மம்மி, நாம எவ்வளவு பெரிய பூஜை பண்றோம், ஆனா இவ வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்பயாவது இவ யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சண்டை போடுறத வச்சு பழி வாங்க நினைக்கிறான். அனிதாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கம்மா. ஏய், அப்படி கிடையாதுன்னா போய் நிக்க வேண்டியதானே. சக்தி, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக வந்து உட்கார மாட்டேங்கிற? இங்க பாரு சக்தி, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு நீ. இன்னைக்கு அதுக்கான பூஜை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஏமா பூஜையில நீ கலந்துக்க மாட்டேங்கிற? ஐயா, ஏய், இத்தனை பேர் சொல்லியும் வரமாட்டேங்கிறல்ல, உனக்கு கொழுப்பு தலைக்கேறி போச்சு. சாமி, அவெல்லாம் வரமாட்டா. வேற கன்னி பொண்ணும் இங்க இல்ல. வேணா அனிதாவும் நானும் வேணாலும் பண்றோம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா. கழுத்துல தாலி ஏறாத கன்னி பொண்ணுங்க தான் பண்ணணும். அப்படி மாத்தி பண்ணா மாங்கல்ய தோஷமாகி உங்க புருஷனுக்கு கண்டம் வந்துரும். ஐயோ, என்னடி சும்மா இரு. சக்தி, என்ன இதெல்லாம்? நீ இந்த வீட்ல ஒரு வேலைக்கார பொண்ணு. ஆனா ருத்ரா உன்னை அப்படியே நடத்துறாங்க. சொந்த மகஸ்தானத்துல வச்சு பாக்குறாங்க. இந்த பூஜையால ருத்ராக்கு மட்டும் இல்ல, கன்னியம்மன் சிலைய தொட்டு கும்பிட்டா உனக்கும் நல்லது, உன்ன மாதிரி கன்னி பொண்ணுங்களுக்கும் நல்லதுன்னு ஐயர் சொன்னதை கேட்டல்ல. அப்புறம் ஏன் அடம் பிடிக்கிற? நீ இப்படி அடம் பிடிச்சினா நமக்காக சக்தி இந்த நல்ல காரியத்தை பண்ண மாட்டாளேன்னு ருத்ரா மனசு கஷ்டப்படாது? இதெல்லாம் நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுமா? என்ன பொண்ணு நீ? வா முதல்ல. அம்மா, அனிதா பக்கத்துல நெல்லு சக்தி. சாமி, அம்மா, அவதான் வந்துட்டால, நீங்க பூஜை ஆரம்பிங்க. கரை சேர்ப்பவளே போற்றிவோம், காக்கும் மண்ணையே போற்றிவோம், கிள்ளை மொழியாளே போற்றிவோம், கீர்த்தி அளிப்பவளே போற்றிவோம், குங்குமநாயகியே போற்றிவோம், குறை தீர்ப்பவளே போற்றி போற்றி.
அம்மா நீங்க 2 பேரும் அம்மனை தொட்டு கும்பிட்டுட்டு அம்மன் முன்னாடி இருக்கிற சின்ன விளக்கை ஏத்திட்டு அம்மனை 3 தடவை வலம் வரணும். போங்கம்மா, அம்மனை தொட்டு கும்பிடுங்க. சக்தி, நீயும் போமா. சக்தி, உன் கழுத்துல தாலி ஏறினதுமே இந்த பூஜையை பண்றதுக்கு தகுதி இல்லாதவள் ஆயிட்டடி. அதனால கன்னியம்மன் சிலைய உன்னால தொட்டு கும்பிட முடியாது. அப்படி நீ தொட்டு கும்பிட்டா அது ருத்ராவுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நீ தொட்டு கும்பிட மாட்ட. அது தெரியாத ருத்ரா உன்கிட்ட காரணம் கேப்பா. அப்போ சிவா உன் கழுத்துல தாலி கட்டின உண்மைய நீ சொல்லிதானே ஆகணும். அம்மா, நேரமாயிட்டு இருக்குமா. போமா, தொட்டு கும்பிட்டு விளக்கு எடுத்துக்க. ஐயோ சக்தி, ஐயோ எழுந்து, என்னாச்சு என் பொண்ணுக்கு? எழுந்திருமா, மயக்கமாயிடுச்சு. எழுந்திருமா, என்னாச்சு பாரு. எழுந்திருமா. பிரியா, என்னாச்சு அவளுக்கு? சக்தி, அம்மா, பூஜைக்கான வேலை எல்லாம் இவ தான் எடுத்து போட்டு செஞ்சா. அவ சாப்பிடாம தான் இருந்திருப்பா. அதான் மயக்கம் மட்டும் விழுந்துட்டா. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். நீங்க விடுங்க. சக்தி, சக்தி இங்க பாரு. இங்க பாரு சக்தி, இங்க பாரு பிரியா, கீழே பூஜை நடந்துட்டு இருக்கு. இங்க எல்லாம் வேணாம், மேல எங்கயாவது கூட்டிட்டு போய் படுக்க வை. சரிங்கம்மா, கூட்டிட்டு போ. நீ எங்க போற? இல்லம்மா, இவள அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். லேடிஸ் இருக்காங்களா, அவங்க பாத்துப்பாங்க. பிரியா, அம்மா கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. இங்க வாடா. பாத்து அந்த பொண்ணு மெதுவா தூக்குங்க. பாத்து. வேற வழியே இல்லாம சிவா இவ கழுத்துல தாலி கட்டினதை சொல்லிடுவான்னு நினைச்சா மயக்கம் வந்த மாதிரி நடிக்கிறாளே. இவ பயங்கரமான ஆளா இருப்பா போல. என்ன நடிப்பு நடிக்கிறா. இவளை சாதாரணமா நினைக்க கூடாது. ஏமா, நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் இன்னும் அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கண்ணை தொடமா, கண்ணை தொட. மா, எனக்கு ஒரு காஃபி வேணும், எடுத்துட்டு வாங்க. டேய், உனக்கு காஃபியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன் கிடையாது? என் மருமக கிட்ட ஒரு பாசக்கார புருஷனா இருந்தாதான் உனக்கு காஃபி. ஒரு காஃபிக்காக இந்த மாதிரி வெக்கம் கட்ட வேலையில என்னால செய்ய முடியாது. எதுடா வெக்கம் கெட்ட வேலை? அத்தை வேண்டாம் அத்தை, பேசுனா பிரச்சனை தான் பெருசாகும். சும்மா இருமா. ஏண்டா, கட்டின பொண்டாட்டி கிட்ட பாசமா இருக்கிறது உனக்கு வெக்கம் கெட்ட வேலையா? நானும் அவளை கட்டிக்கிட்டேன், அவதானே என்ன கட்டிக்கிட்டா. பேசுவடா, பேசுவ. அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு உன்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அதுக்கு இன்னும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உன்னையும் ஒரு மனுஷனை மதிச்சு வந்தாலே எல்லாம் இவள சொல்லணும். அத்தனை பெரிய குடும்பத்தை விட்டுட்டு நீயே கதின்னு வந்தவள எப்படி அன்பா பாத்துக்கணும்ன்ற புத்தி கூடவா இல்ல உனக்கு? உன்னை எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிச்சிருந்தா இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்னு உனக்கு தெரிய வேணாம்? பாவண்டா திவ்யா, நீயும் அவ கூட பேச மாட்டேங்கிற. பிறந்த வீட்டுக்கும் போக முடியாது. அவ மனசு எந்த அளவு வேதனைப்படும்னு கொஞ்சமாவது நீ யோசனை பண்ணி பாருடா. நான் எதுக்கு நீங்க சொல்ற மாதிரி யோசனை பண்ணணும்? நானும் அவளை வீட்டை விட்டு வர சொன்னேன். இவ்வளவு தானே வந்தா, அனுபவிக்கிட்டோம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சார், மேடம், இங்க அருண்ங்கிறது யாரு? இதோ நிக்கிறாரே சாரு, இவர்தான். என்னங்க? உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார். பார்சலா? ஆமா சார். இந்தாங்க சார், இதுல ஒரு சைன் பண்ணிருங்க சார். தேங்க்யூ சார்.
இது உனக்கு தான் வந்திருக்கு. உங்க மாமா பூமிநாதன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கழுத்துல இருந்த தாலிய நான் மறைச்சு வச்சிட்டு இருக்கேன். இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக அம்மன் சிலையை நான் தொட்டு கும்பிட்டு அது ருத்ராமாவுக்கும் பூமிநாதன் ஐயாவுக்கும் ஏதாவது தப்பு நடந்துட்டா நான் என்ன பண்றது? பயந்துதான் நான் மயக்கம் வந்த மாதிரி நடிச்சேன். சௌந்தர நாதிகையே போற்றி, ஓம் சித்தி தர்பவளே போற்றி, ஓம் சிம்ம வாகினியே போற்றி, ஓம் சீதலா தேவியே போற்றி. சக்திக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலையே. பேசாம மேல போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஏ சிவா, எங்க போற? போனை சார்ஜ் போட போறேன். சார்ஜ் இல்ல. அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். பூஜை நடந்துட்டு இருக்குல்ல, நீ இங்கே இரு. அம்மா சார்ஜ் இல்லம்மா, போட்டு வந்துடுறேன். சொன்னா கேளு, இங்கே இரு. நீ அந்த வேலைக்காரியை தான் பார்க்க போறேன்னு எனக்கு தெரியும்டா. உன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்தாங்கம்மா, இந்த வளையல் எடுத்து அம்மாட்ட கொடுங்க. இந்தா. என்னாச்சு ருத்ரா? இதுல இருக்கிற வளையல்ல கொஞ்சம் உடைஞ்சிருக்கு. என்ன நீ இது? வளையல்லாம் எப்படி உடைஞ்சது? நிறைய உடைஞ்சிருக்கே. எப்படின்னு தெரியலையே ருத்ரா. சாமி, இதை எடுத்து கொடுத்து வாங்கும்போது நல்லாதான் இருந்தது. இது எப்படி உடைஞ்சதுன்னு தெரியல. அம்மா, கன்னியம்மன் பூஜையில வளையல் உடையக்கூடாதுமா. அப்படி உடைஞ்சா அது அபசகுணம். வளையல் தான் உடைஞ்சிருச்சு. இப்போ என்ன சாமி பண்ண முடியும்? வேற புது வளையல் தாமா கொடுக்கணும். அண்ணி அக்கா தங்கச்சி முறையில் இருக்கிற யாரு வேணாலும் கொடுக்கலாம். போட வேண்டிய மொத்த வளையல்ல ஒத்த வளையல் உடைஞ்சிருந்தாலும் மத்த வளையலையும் போடக்கூடாது. அது நல்லதுக்கு இல்ல. ஏன் அத்தை, வாங்கும் போதே 2 செட்டு சேர்த்து வாங்கிருக்கலாம்ல? இல்ல அனிதா, பூஜைக்கு மட்டும் போடுறதானேன்னு ஒரு செட்டு மட்டும் போதும் நினைச்சு வாங்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ருத்ரா, உங்க அண்ணி உங்களுக்கு கொடுத்த வளையல் உடைஞ்சிருச்சுன்னு தானே நீங்க ஃபீல் பண்றீங்க? ருத்ராவோட மனசை குழப்பத்திலே வச்சுக்கிறதுக்காக நாம வளையல உடைச்சு வச்சோம். ஆனா இந்த ஆதிரா அவளுக்கு தங்க வளையல போட போறாளே. நம்ம என்னதான் நல்ல மனசோட பூஜை பண்ணாலும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கதான் செய்யும். வளையல் உடைஞ்சிருந்தா அபசகனம்,
தேங்காய் அழுகிருந்தா அவசகணும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு கூட என் ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்திருந்தீங்க. லைட் ஆஃப் ஆச்சு. நான் அதை அபசகுணமா நினைக்கலையே. உங்க கையால தானே நான் திறப்பு விழா நடத்தினேன். இப்போ பிசினஸ் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல ருத்ரா, நீ கவலைப்படாத. மனசு நல்லா இருந்தா போதும். அந்த பெரிய மனசு உன்கிட்ட இருக்கு. சோ இந்த வலையில உனக்கு போடலாம்ல? பிடிங்க. கழுத்துல தாலி ஏறினதுனால இந்த பூஜையில கலந்துகிட்டு ருத்ரா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியலேன்னு இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா? இன்னைக்கு உன் கண்ணீரை ரத்த கண்ணீரை ஆக்குறதுக்கு தாண்டி நான் வந்திருக்கேன். சக்தி, இப்போ எப்படி இருக்கு சக்தி? சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு மேடம். என்னாச்சு? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட? சொல்லுமா, எதனால அப்படியாச்சு? கொஞ்சம் உடம்புக்கு முடியல மேடம், அதான். அப்போ டேப்லெட் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் மேடம். இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? அப்படியே இங்கேயே இருக்க, பூஜையில கலந்துக்காம? நீ வந்து அங்க நின்னாதான் ருத்ராக்கு சந்தோஷமா இருக்கும். நீ மயக்கம் போட்டதும் அவங்க எப்படி பதறி போயிட்டாங்கன்னு தெரியுமா? இப்படி தனியாவே நின்னுகிட்டு இருந்தா அவங்க மனசு கஷ்டமா தானே இருக்கும். வா, கீழே போலாம். மேடம் வா. ஓம் சூலம் ஏந்தியவளே போற்றி, செந்தூர நாதிகையே போற்றுவோம், செண்பகா தேவியே போற்றுவோம், செந்தமிழ் நாதிகையே போற்றுவோம், சொல்லின் செல்வியே போற்றுவோம், சேனை தலைவியே போற்றுவோம், சோகம் தீர்ப்பவளே போற்றுவோம், தத்துவ நாதிகையே போற்றுவோம், கர்ம தேவதையே போற்றுவோம், தரணி காப்பவளே போற்றுவோம், தத்துவம் கடந்தவளே போற்றுவோம், தாளிபாக்கியம் தருபவளே போற்றுவோம், கண்ணியம்மனே போற்றுவோம், தாமரை கண்ணியே போற்றுவோம். ஏ சக்தி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. சரி சரி, போய் வேலையை பாரு. ஆனா உன்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. நலபலாம் தருபவளே போற்றுவோம், நாகவடிவானவளே போற்றுவோம், நாதாதாரமே